ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷைகுல் பார்வை. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்த ஸ்பாட் தான் இந்த டி பார்க் மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட். இது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் இருக்குது. ஸோ இதோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இங்கே நாங்கள் என்னென்ன ட்ரை பண்ணவங்க இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இதோட நாங்கள் ஒரு 3 to 4 டைம்ஸ் மேலேயே போயிருக்கோம். ஸோ சேனல் ஸ்டார்ட் பண்ணோன்னே இங்கேயும் ஒரு வீடியோ எடுத்துடலான் தான் இங்கேயும் வந்தேன். இவங்களோட அந்த வச்சிருக்கிற ஸ்பாட்டு, அவங்களோட அந்த ஆம்பியன்ஸு, அவங்களோட லொக்கேஷன் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ இது மார்னிங்கை விட நைட்டு போனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்க்கவே. ஸோ இங்கே என்னென்ன டிஷ்லாம் ட்ரை பண்ணோங்கிறத நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்து ஒரு மாதிரி கான்டினென்டல் டிஷ்ஷஸும் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சைனீஸ் குஷன் தான் இந்த இதெல்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டராக நாங்கள் வந்து சூப்பு ட்ரை பண்ணலான்னு ஃபஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ண சூப்பு தான் வந்து இந்த வாண்டன் சிக்கன் சூப். இதில் வந்து ஒரு சிக்கன் டம்ப்ளிங்ஸே வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக போட்டு கொடுப்பாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு, மஸ்ட்டு ட்ரைன்னு நான் சொல்லுவேன். ஸோ செகண்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணதான் இந்த சிக்கன் வைப்ஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் எங்களுக்கு நம்பிக்கையில் எப்படி வரும்னு எங்களுக்கு தெரியல. பட் ஆனால் இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. ஆனால் ஸ்பைஸியாக இருக்குன்னு சொன்னாங்க, பட் ஸ்பைஸியாலாம் இல்லை. பட் டேஸ்ட் வைஸ் இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவும் போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணது அந்த ஹங்காரா ஷோலே கபாப். இது ரொம்ப எதிர்பார்த்தோம், இது ரொம்ப நல்லா இருக்கும்னு நாங்கள் நினச்சோம். பட் இது நார்மலாக உள்ள அந்த மலாய் கபாபு அந்த மாதிரி டேஸ்ட் தான் வந்ததை தவிர இதில் மற்றபடி வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இல்லை. டேஸ்ட்டு வைஸும் வந்து ஆவரேஜ் தான். இது கிட்டத்தட்ட 230 to 250 ருபீஸ் வந்தது. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணதான் இந்த டைனமைட் சிக்கன். ஸோ இதோட டேஸ்ட் பர்டிகுலராக சொல்லணுன்னா பெஸ்ட்டு பையிங் அங்கே நான் சொல்லுவேன். பட் உங்களுக்கு ப்ரான் ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் டைனமைட் ப்ரான் நீங்கள் ஆர்டர் பண்ணி பாருங்கள். ஏன்னா அங்கே வாங்கின முக்கால்வாசி பேர் அந்த ரெசிபி தான் வாங்கியிருக்காங்க. இதுவும் ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை. நெக்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணதான் இந்த க்ரீமி பெஸ்டோ சாஸ். இது ஆக்சுவலாக இந்த பெஸ்டோ சாஸ்ன்னு சொன்னாலே ஒரு மாதிரி க்ரீன் கலரில் வரணும். பட் இது வந்து நார்மல் பாஸ்தா மாதிரி தான் இருந்துச்சு. இதுவும் வந்து ஒரு மாதிரி ஆவரேஜ் தான். அந்த ரேட்டுக்கு இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணதான் இந்த சிஸ்லிங் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம். ஸோ திருநெல்வேலியிலேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிஸ்லிங் ப்ரௌனி வந்து இங்கே தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ப்ரௌனியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்து டேபிள் இது ஆர்டர் பண்ணிடுறாங்க. அதை பார்த்து நாங்களும் ஆர்டர் பண்ணிட்டேன் எப்படி வரும்னு. ஸோ இது பேர் தான் க்ரீன் டால்ஃபின். இதோட வந்து ஒரு வெனிலா ஐஸ்கிரீமும் சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ நல்லா இருக்காதுன்னு நினச்சோம், பட் சர்ப்ரைசிங்லி நல்லா இருந்துச்சு. அதுவும் ஐஸ்கிரீமை வந்து அந்த ஜூஸோட மிக்ஸ் பண்ணி குடிக்கும் போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இதுவும் போனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பிளேஸ் வந்து ஃபேமிலியோடு போய் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் ஸ்பாட்டு. நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இது வந்து லஞ்சை விட நீங்கள் டின்னருக்கு நீங்கள் போனீங்கன்னா இதோட லைட்னிங்லேருந்து எல்லாமே சூப்பராக வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஈவினிங் போனீங்கன்னா நிறைய க்ரில் ஆப்ஷனு, நிறைய தந்தூரி ஆப்ஷன்ஸும் வந்து இவங்கள்ட்ட நல்லாவே இருக்கும். இல்லை எங்களுக்கு வந்து இந்த மாதிரி காண்டினென்டல் டிஷ்லாம் பிடிக்காது, நம்ம ஊர் டிஷ் மாதிரி ஏதாவது இருக்குன்னாலும் இங்கே கண்டிப்பாக இருக்குது. இங்கே உள்ள பிரியாணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி இவங்கள்ட்ட மீல்ஸுமே இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பெரியவங்க யாராவது வந்தால் அவங்களுக்கு நீங்கள் அதையும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஓகே, இதை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் அந்த பிளேயிங் இது மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போய்ட்டும் நீங்கள் நல்லாவே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலாம். ஸோ திருநெல்வேலியில் ஒரு சூப்பர் ஸ்பாட் இது. ஸோ நான் என்னென்ன டிஷ் வாங்கினேன், அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனை நான் கொடுக்குறேன். ஸோ இதோட லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனை நான் கொடுக்குறேன். திருநெல்வேலி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொன்ன டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி உங்களுக்கு வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அவ்வளோதான். தேங்க்யூ. see you on next video. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலான ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.